தென்காசி மாவட்டம் அச்சன்புதூரில் நூற்றாண்டு விழா கண்ட அரசு தொடக்கப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் கடந்த 2020ஆம் ஆண்டு தலைமை ஆசிரியராக ஜோசப் மிக்கேல் அந்தோணி பொறுப்பேற்ற போது இப்பள்ளி 20க்கும் குறைவான மாணவர்களோடு மட்டுமே இயங்கி வந்தது. இதையடுத்து தலைமை ஆசிரியர் ஜோசப் மற்றும் சக ஆசிரியர்கள் எடுத்த தொடர் முயற்சியால் இன்று இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 20லிருந்து 200ஐ தாண்டி அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. தலைமை ஆசிரியரின் முயற்சியின் ஒரு பகுதியாக மாணவர்களின் வருகையை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு மாத இறுதியிலும் அந்த மாதத்தில் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காத மாணவ மாணவிகளுக்கு தலைமை ஆசிரியர் ஜோசப் மிக்கேல் அந்தோணி தனது சொந்த செலவில் ஊக்கப்பரிசு வழங்கி வருகிறார். இதனால் மாணவர்கள் தினமும் உற்சாகமாக வகுப்புக்கு வருவதோடு பள்ளியில் மாணவர் சேர்க்கையும் கணிசமாக உயர்ந்துள்ளதாக கூறுகிறார் தலைமை ஆசிரியர் ஜோசப். நம்முடைய அரசு தொடக்கப் பள்ளியில் ஒவ்வொரு மாதமும் பள்ளி வேலை நாட்களில் விடுமுறை எடுக்காமல் வருகிற அனைத்து குழந்தைகளுக்கும் 10 ரூபாய் ஊக்கப்பரிசு வழங்கி வருவது உங்களுக்கு தெரியும். 10 ரூபாய் என்பது சாதாரண பணமாக இருந்தாலும் அதை பரிசாக பெறுகிற பொழுது அநேக பெற்றோர்கள் அதை ஊக்கமாக பார்க்கிறார்கள், தேவையற்ற விடுமுறையை தவிர்க்கிறார்கள். இந்த திட்டத்தினால் நம்முடைய பள்ளியில் வருகை சதவீதம் 95-96 விழுக்காடு இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். மிக மிக அவசியமான விடுமுறை எடுத்துக்கொள்வார்கள், எடுப்பதற்கு தடை இல்லை. ஆனால் தேவையில்லாத விடுமுறையை தவிர்க்கிறார்கள் என்பது உண்மை. எனது குழந்தையும் இந்த வகுப்பில் இந்த பள்ளிக்கூடத்தில் 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறது. தென்காசி மாவட்டத்திற்கு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் அச்சன்புதூர் அரசு துவக்கப் பள்ளி இருக்கிறது என்பதனை பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் சார்பிலும் அச்சன்புதூர் பொதுமக்கள் சார்பிலும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு பள்ளி மாணவர்களின் நலனுக்காக தலைமை ஆசிரியர் ஜோசப் மிக்கேல் அந்தோணி மேற்கொள்ளும் முயற்சிக்கு அச்சன்புதூர் ஊர் மக்களும் பெற்றோர்களும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தென்காசி லைஃபுக்காக ஜஸ்டின் துரை.